வெல்கம் டு சமையல் கட்டு சேனல். நான் உங்கள் ரோஜா சுரேஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் சிகப்பு சோளமில் இட்லி தோசைக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 1 டம்ளர் சிகப்பு சோளம் நாட்டு சோளம் எடுத்திருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா 1 டம்ளர் சிகப்பரிசி எடுத்திருக்கேன். இதை புட்டரிசின்னு கூட சொல்லுவாங்க. எல்லா ப்ரொவிஷன் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் இது. அது கூட பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சோண்டு வெந்தயம் தேவைக்கேற்ப நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இருக்க உமியெல்லாம் நீங்கள் பிசைய வந்துடும். ஒரு 3 to 4 தண்ணி ஊற்றி கழுவி எடுத்திங்கன்னா அதில் இருக்க அழுக்கு, தேவையில்லாத டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. இதை மதியம் போல் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா நைட்டு அரைக்கிறதுக்கு இது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு 8 o'clock போல் தூங்க போவீங்கன்னா ஒரு 12 o'clock போல் ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு 7 o'clockலாம் நீங்கள் அரைக்கிறதுக்கு இது ரெடியாக இருக்கும். பார்த்திங்களா? இப்போ சூப்பராக ரெடியாக இருக்குது ஊறி. இதை நம்ம இப்போ அரைச்சிடலாம். இதை நீங்கள் மிக்சியோ இல்லை கிரைண்டரோ எது ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவீங்களோ அதிலவே நீங்கள் அரைச்சிக்கலாம். கிரைண்டர் தான் யூஸ் பண்ணணும்னு மேண்டட்ரி கிடையாது. நான் மிக்சி தான் நிறையா யூஸ் பண்ணுவேங்கிறதால நான் மிக்சியிலே அரைச்சிக்கிறேன். ஏன்னா இது கம்மி குவான்டிட்டியும் இல்லையா, அதனால் நான் மிக்சியிலே இதை நான் இப்போ போட்டு அரைச்சிக்கிறேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு இதை நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்திங்கன்னா சூப்பராக இட்லி பதம் மாவுக்கு இது அரைச்சி வந்துடும். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் இல்லைங்களா, இந்த பதம் வர அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சிருக்கிறது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இது நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். எதில் புளிக்க வைக்க போகிறோமோ அதில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த மாவை அரைச்சி ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து இதை நீங்கள் இப்போ பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதை ஒரு ஓவர் நைட் ஃபர்மெண்ட்டாக விட்டுடுங்க. இது பார்த்திங்கன்னா சூப்பராக புளிச்சு அடுத்த நாள் காலையில் நீங்கள் இட்லியோ தோசையோ ஊற்றுற பதத்துக்கு ரெடியாக இருக்கும். இது நீங்கள் க்ளோஸ் பண்ணி கிச்சன்லேயே வச்சிடலாம். பாருங்கள், நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் ஏஞ்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தேன், சூப்பராக மாவு இட்லி தோசை மாவு பதத்தில் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அடித்து கலந்து விட்டிங்கன்னா மாவு சூப்பராக பஃபியான இட்லிலாம் வரும். நான் இப்போ உங்களுக்கு தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு சிறுதானிய வகை தோசைனே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அவங்களோட ஹெல்த் நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா. நம்ம கிச்சனில் எடுக்கிற ஒரு ஸ்டெப்புமே அவங்களோட ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் எல்லாருக்கும் இது செஞ்சு கொடுங்க, வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு காம்பினேஷ்னலாக நான் இன்றைக்கி ரெட் சட்னி அப்புறம் குருமா எடுத்திருக்கேன்.